மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவம். லாசரு மரித்து போனான்னு இயேசு வராரு. மார்த்தாள் வந்து பேசுறாங்க இயேசு கிட்ட, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், கடைசி நாளில் எழுந்திருப்பான். உடனே அந்த மாதிரி சொல்றது, எனக்கு தெரியும் அவன் கடைசி நாட்களில் எழுந்திருப்பான். ஏன் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாம் ஓகே தான். ஆனா லாசரு இன்னும் உயிரோடு கூட எழுந்திருக்கல. இயேசு வந்தது லாசரு உயிரோடு கூட எழுப்புறதுக்கு, ஆனா எழுப்பல. இப்ப இயேசு போய் மரியாதை கூட்டிட்டு வர சொல்றாரு. மார்த்தாள் போய் மரியாதை கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே மரியாளும் அதே வார்த்தை, சேம் வேர்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா அப்படியே இருக்கும். மார்த்தாள் என்ன சொன்னாங்களோ அதே தான் மரியாளும் சொல்றாங்க. நீர் இருந்திருப்பானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் மார்த்தாள் பேசின போது அவன் சகோதரனை உயிர்ப்பிக்காத தேவன், மரியாள் பேசின போது அடுத்த வார்த்தை கேட்பாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்பாரு. மார்த்தாள்கிட்ட என்ன சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் சொல்றா, நான் அறிவேன் ஆண்டவரே, அவன் கடைசி நாட்கள் எழுப்புவான். இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. யாரு? தேவனும் மார்த்தாளும். ஆனா இப்போ மரியாள் வந்த உடனே அவளும் இதே வார்த்தை தான், நீ இருந்திருப்பீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்த வார்த்தை, அவனை எங்கே வைத்தீர்கள். அப்ப ஏன் இயேசு பாரபட்சம் உள்ளவரா? அவ கேட்கும் போது ஆர்கியூமெண்ட் பண்றாரு, இவ கேட்கும் போது உடனே பதில் கொடுக்கிறாரு, உயிரோடு எழுப்ப தொடங்கிட்டார், ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லும். இயேசு மரியாள் அழுகிறதையும் கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். எந்த ஜெபம் அசைக்கும் தெரியுமா? எது கர்த்தரை முன்பாக நிக்க வைக்கும் தெரியுமா? அது முதலாவது உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில், அதான் பைபிள் சொல்லும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்கள் இருதயம் அங்கே இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை வாங்க முடியும். உங்கள் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது.